பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. எனக்கு பிரியமானவர்களே, நாம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். இந்த மாதத்தில் கூட ஒரு வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை குறித்தான பயம் எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கு இருக்கிறதோ அவங்களால தைரியமாக பரிசுத்தமாக ரிலாக்ஸாக இருக்க முடியும். கர்த்தரை குறித்த பயம் இல்லாதவர்கள் தான் கஷ்டம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால அந்த அன்பு பிரசனம் நிறைவாய் நம்மளை தொடணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் தெரியுங்களா? சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா? சில வழிபாட்டு தலங்களுக்கு போகும்போது அங்கே ஒரு நோட்டு வைக்கப்பட்டிருக்கும். அதில் நான் இந்த மதத்தை சார்ந்தவன் தான் என்று அதில் எழுத வேண்டும். பிரசித்தி பெற்ற அரசியல்வாதிகளும் பெரிய தலைவர்களும் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களும் வெளி தேசத்திலிருந்து வந்து பார்க்கிறவர்களும் அது உள்ளே போக வேண்டுமானால் அதில் அப்படி எழுதினால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவார்கள். அதே மாதிரி தான் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு பிரசனம் நம்முடைய லைஃப்பில் தொடரணும் அப்படின்னா அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்தம் நமக்குள்ள உண்டாகணும். இயேசப்பா இல்லாத பரிசுத்தம் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது, ஒரு கிருபையை பார்க்கவே முடியாது. இயேசப்பா நம்மளோடு கூட இருக்கணும், நம்முடைய சிந்தனையோடு கூட இருக்கணும், நம்முடைய எண்ணத்தோடு கூட இருக்கணும். நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார், நமக்காக தானே வந்தார். ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணின அந்த இடத்துல அது கிழக்கே சுடர்லி வீசிக்கொண்டிருக்கிற பட்டயத்தை காவல் வைத்த அந்த தூதர்கள், அதே கிழக்கில் நட்சத்திரம் தோன்றி இயேசுடைய வருகையை குறித்து பேசினது. அந்த இரட்சகர் தான் இன்றைக்கி நமக்கு பரிசுத்தம். அவருடைய ரத்தம்தான் நம்மை சுத்திகரிக்கக்கூடியது. அந்த இயேசுவின் ரத்தத்துடைய ஆசீர்வாதங்களை ஒருபோதும் எழுதக்கூடாது. அவர்தான் நமக்கு பயம். பாவத்தை குறித்து ஒருத்தர் பயப்படுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இடறுவார்கள். பாவத்தை குறித்து பயப்படக்கூடாது. அநேகர் பாவத்தை குறித்து பயப்படுறத பார்த்துருக்குறோம். எக்காரத்தை கொண்டு பாவத்துக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரே உங்கள் பயம், கர்த்தர் தான் நமக்கு பயம். எலியா தீர்க்கதரிசி பாகாலை சார்ந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒன்று கூடி அக்கினி இறக்கிறதற்காக பிரயாசப்படும் போது உடனே என் பக்கம் வாங்க என்று சொல்லி கூப்பிடல. அவங்க டேர்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை தவிர கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்று அவர் சொல்லலை. அந்த இடத்துல பலிபீடத்தை செப்பனிடுகிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போது வச்சிருக்கணும், அதை மிஸ் பண்ணவே கூடாது. அவரே உங்கள் அச்சமுமாக இருப்பாராக. அவரை குறித்தான பயம் அச்சம் நமக்குள்ள நடுக்கும் எப்போது எடுத்துக்கிட்டே இருக்கணும், மிஸ் பண்ணவே கூடாது. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜொலித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்னைக்கு உங்களை இந்த வசனத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க. உங்கள் சிந்தனையை ஒப்பு கொடுங்க, எண்ணத்தை ஒப்பு கொடுங்க, ஏக்கத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் மொபைலை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டால் உங்கள் மொபைலை கை கொள்ளுங்க. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை குறித்தான பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தரை குறித்தான பயம் இருக்கட்டும். கர்த்தரை குறித்தான அச்சம் இருக்கட்டும். அப்பா, ஏசாயா 8:13 பிரகாரம் நீ ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, பரிசுத்தம் பண்ணும்போது அற்புதங்களை செய்ய நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு பரிசுத்தம் பண்ணவருடைய கண்கள் இருக்கிற கண்ணீரை ஒப்பு கொடுக்கும்போது அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்வீராக. இயேசு பிதாவே.